கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ட்ரினிட்டி வேர்ட் சர்ச் குடும்பத்தினர், டேனியல் மிஷன் சர்ச் ஷாலோம் நகர் குடும்பத்தினர், யூடியூப் குடும்பத்தினர் அனைவருக்கும் நாங்கள் எங்கள் குடும்பமாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்ததாமே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க கிருபை புரிவாராக. ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அனைவரும் ஒவ்வொரு வருஷ ஆரம்பத்தில் ஆலயத்தில் வந்து அந்த முதல் நாளில் எதிர்பார்க்கிற ஒன்று வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சொந்தமாக்கும் முன்பு ஒரு விசை கழிந்த வருஷ வாக்குத்தத்தத்தையும் நினைவு கூறுவது நல்லது. ஏனென்றால் நெகேமியா 13:31 சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக இன்றைக்கு கேட்கிறேன், என்னை நினைத்தரலும் என்று சொன்னோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறபடினால இன்றைக்கு நாம் இந்த இடத்துல காணப்படுகிறோம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை சில வேளை நம்ம கூட இருக்கிறவங்கள கூட நம்ம நினைக்கிறதுக்கு டைம் இருக்காது, மற்றவங்களை நினைக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஆனால் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை எப்போதும் அவரை நினைத்திருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். சரி, 2025 ஆண்டின் வாக்குத்தத்தத்தை நாம் பார்ப்போம். 2025 ஆண்டின் வாக்குத்தத்தம். இந்த ஆண்டின் புதிய வாக்குத்தத்தம் என்னவென்றால், பக்கம் எண் 162, பேஜ் நம்பர் 162, பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் 162வது பக்கம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். லேவியராகமம் 26:12 நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை நாம் யாவரும் சேர்ந்து படிக்கலாம். லேவியராகமம் 26:12 நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். யாவரும் சேர்ந்து படிப்போமா? நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். யாவரும் சேர்ந்து நம்ம ஸ்டைலில் படிப்போமா? நீர் எங்கள் நடுவிலே உலாவி எங்கள் தேவனாய் இருப்பீர், நாங்கள் ஜனமாய் இருப்போம். வேதத்தின் மீது கருத்தை வைத்து, இந்த வார்த்தையின் மீது கருத்தை வைத்து நாம் கரங்கூப்பியாவது நாம் ஜெபித்து இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, 2024 ஆண்டில் எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தரலும் என்று ஜெபித்தோம். நன்மை செய்தீர், அதற்காக உமக்கு கூடான கூடி ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டில் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் ஜெபித்த வேளையில், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த வார்த்தையில், இந்த வாக்கு தத்தத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ அதை ஒவ்வொன்றையும் சுதந்தரித்து கொள்ளும்படியாய் எங்களை பக்குவப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே உலாவ வேண்டும் ஆண்டவரே, எங்கள் நடுவிலே உலாவ வேண்டும் கர்த்தாவே. எங்களுக்கு நீ தேவனாய் இருக்க வேண்டும் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறார்களோ, விரும்புகிறார்களோ, அத்தனை பேருடைய இருதயத்திலும் இந்த வசனமானது, இந்த வார்த்தையானது ஆண்டவரே அவருடைய இருதயத்தில் காக்கப்படும்படியாய், அதன்படி நடக்கும்படியாய் தேவன் அனுக்கிரகம் செய்யும். இப்பொழுதும் இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு சிரசின் மீது வைத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர் என்பதை கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். லேவியராகமம் 26:12 நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள்.
நன்மை செய்த ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் ஒரு உடன்படிக்கையை கொண்டு வருகிறார். என்ன உடன்படிக்கை? நான் உன் தேவன், நீ என் ஜனம். நான் உன் தேவன், நீ என் ஜனம். எவ்வளவு அந்த உரிமையை கொண்டாடுகிறார். உடன்படிக்கையின் மூலமாய் கர்த்தர் உரிமைக்கு வருகிறார். ஏனென்றால் நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் எங்கேயோ தொலைந்து போனோம். சாட்சி சொன்னாங்கல்ல, எங்கேயோ நாம் தொலைந்து போனோம். நாம் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கலை, நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கலை. அங்கங்கே அலைந்து கொண்டிருந்தோம், ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் நம்மேல் இரக்கமுள்ளவராக இருந்த ஆண்டவர் நினைத்தார், நான் உருவாக்கின என் ஜனம் இப்படி ஓடிட்டுருக்குத, அலைந்து கொண்டு இருக்கிறத, இதற்கு ஒரு அடைக்கலமும் புகலிடமும் இல்லாமல் காணப்படுகிறதே, இந்த ஜனத்துக்கு நான் இன்றைக்கு ஒரு ஆலோசனை சொல்ல போகிறேன், ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், இவர்களை நான் மீட்டு எடுக்க போகிறேன், என் இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்க போகிறேன், இவர்களை மீட்டெடுத்த ஜனம் என்று சொல்லும்படியாய் இவர்கள் மத்தியிலே எனக்கொரு இடத்தை நான் உருவாக்கப் போகிறேன். நான் உங்கள் நடுவிலே, நாம் ஆண்டவரை கூப்பிடல, ஆண்டவரே சொல்லுகிறார், நான் உன் நடுவில் நான் வாரேன்னு. எவ்வளோ பெரிய மேன்மையை மகிமையை நீங்கள் பெற்றிருக்கீங்க பாருங்க. நான் பெற்றிருக்கிறோம். நான் உங்கள் நடுவிலே ஆக போகிறேன். நீங்கள் என்னை கூப்பிடல, நான் வருகிறேன். நான் வந்து உங்கள் தேவனாய் இருப்பேன். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் மட்டும் இல்லை, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். உங்களை என் ஜனமாய் நான் மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இதுவரைக்கும் சொந்தம் கொண்டாட பலர் பேர் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உரிமை கொண்டாட ஆண்டவர் வருகிறார். உரிமையா, நீ ஏன் ஜனம், நீ ஏன் ஜனம். எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. நீ என் ஜனம், நான் உன் தேவன். நீ என் ஜனம், நான் உன் தேவன். அதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் நடுவில் உலாவணும். ஆண்டவர் உலாவதற்கு இடம் கொடுங்க, ஆயத்தமாகுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் இருக்குது இல்லை, இதை வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் ஏன் சத்தத்தை கேட்டால், எத்தனையோ பேர் இருக்காங்க வீட்டுக்குள்ளுக்கு, யாராவது ஒரு ஆள் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தாய், மகள், தகப்பன். அந்த மகள் சின்ன பிள்ளை, ஒரு 5-6 வயசு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளை அன்றைக்கு அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகல, வீட்டில் உட்காந்துட்ருக்கு. வீட்டில் உட்காந்துருக்கிற வேளையில் தகப்பனார் வேலைக்கு போகிறாரு. தாய் வீட்டில் இருந்து அன்று செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அந்த சமையல் அறையில் நின்று செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பிள்ளை யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கேன்னு நினச்சி அந்த கதவை திறக்காமல் ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அந்த பார்த்த வேளையில் அந்த முகம் இந்த பிள்ளைக்கு தெரிந்த ஒரு முகமாய் காணப்பட்டது. தெரிந்த முகமாய் காணப்பட்ட உடனே, அம்மா அம்மா ஓடி வாங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. அம்மா சொல்கிறாங்க, நீ சும்மா இரு, நான் கொஞ்சம் வேலை செஞ்சிட்ருக்கேன், நான் வர்றேன், வேலையை முடிச்சுட்டு நான் வர்றேன். இல்லைம்மா, ஓடி வாங்கம்மா, ஓடி வாங்கம்மான்னு இந்த பிள்ளை கூப்பிடுகிறது. கூப்பிட்ட உடனே இந்த தாய் ஓடி வராங்க. ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு அந்த டோர் ஓப்பன் பண்ண முடியாது, உயரமான இடத்துல இருக்கிறது அந்த ஹூக்கு. இந்த தாய் ஓடி என்ன செய்தாங்களாம், அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு கேட்டாங்களாம், யாருடா வந்தாங்கன்னு. அது ஜீசஸ் மாமா வந்தார் அப்படின்னு. எப்படி நீ சொல்கிற ஜீசஸ் மாமா வந்தாருன்னு? அம்மா, நம்ம வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்க அம்மா, இதே ஆளு தான், இவர் தான், இந்த மாமா தான் அங்கே கதவை தட்டினார். உடனே தாய் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிள்ளையும் கூட்டிகிட்டு அந்த தெருவெல்லாம் சுற்றி பார்த்துருக்காங்க. காணோம், ஆளை காணோம். தட்டி ஒரு 5 நிமிடம் ஆக இல்லையா, அதற்குள்ளார இந்த பிள்ளை கூப்பிட்டுருக்கு. வந்துட்டாங்க. திறந்து பார்க்குற வேளையில் காணோம். அந்த சின்ன பிள்ளையுடைய கண்களுக்கு அது ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிற அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே இருந்துமா, இதே மாதிரி தாடிதாம்மா, இதே மாதிரி அந்த உருக்கமான முகந்தாம்மா, நல்ல அழகான முகந்தாம்மா, நான் கண்ணால் பார்த்தம்மா, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். ஜீசஸ் மாமா எங்கே போனான்னு தெரியாது. இந்த பிள்ளைக்கு தெரியாது.
விஷயங்கள் தெரியாது, வேதத்தை குறித்து தெரியாது, வேற எந்த காரியத்தையும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் முகத்தை அந்த பிள்ளை பார்த்தது அந்த பிள்ளைக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கு சொல்லுகிறேன், வாசல்ல நின்று தட்டுகிறேன். எதுக்கு? உன் நடுவில் நான் உலாவணும்னு நான் விரும்புகிறேன். இந்த இருதயத்தை கர்த்தர் தட்டுகிறார், தட்டி கொண்டே இருக்கிறார். நீ இந்த கதவை திறந்தியன்னா நான் வந்து உலாவுவேன், நான் உனக்கு தேவனாய் இருப்பேன், நீ என் ஜனமாய் மாறுவாய். மாற்றமில்லாத வீடாக இருக்கலாம், சகையுக்க வீடை போல காணப்படலாம். அந்த வீட்டுக்குள்ளே பலவிதமான காரியங்கள் இருக்கலாம். கர்த்தர் கேட்கிறார், நான் உலாவுவதற்கு உன் வீட்டை தெரிஞ்செடுத்திருக்கிறேன், நீ அந்த இடத்தை எனக்கு கொடு, உலாவுவதற்கு அந்த இடத்தை கொடு. பிரியமானவர்களே, கழிந்த வருஷத்தில் எவ்வளவோ வேதனைப்பட்டிருப்போம், எவ்வளோ காரியங்களுக்கு கண்ணீர் வடித்திருப்போம், எவ்வளோ காரியங்களுக்கு அங்கலாய்த்திருப்போம். தங்கள் வாழ்நாள் முழுவதும் தீமை அனுபவித்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கிரியைகளை எல்லாம் மாற்றி உங்களை மகிழ்ச்சியாக்க, உங்களை சந்தோஷப்படுத்த, உங்களை உயர்த்த, உங்களை மேன்மைப்படுத்த இந்த 2025ஆம் ஆண்டை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். கூட்டி கொடுத்ததோடு மட்டுமன்றி, நான் உன் நடுவில் உலாவுவேன், உன் தேவனாய் இருப்பேன், நீ என் ஜனமாயிருப்பாய். ஆமேன். வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர், வாக்கு கொடுக்கிறார். சிந்தித்து பாருங்க. பலவிதமான வாக்கு தத்தங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை தான் நாம் பெற்றுறோம். கடைசி காலத்துக்குள் வந்திருக்கிறோம். உனக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது, உனக்கு ஒரு அடைக்கலம் தேவைப்படுகிறது, உன்னை சுற்றி இருக்கிற இருளின் ஆதிக்கத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. உனக்கு எதிர்த்து நிற்கிற அநேக காரியங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாமல் இருக்க நான் உன் நடுவிலே வாசம் செய்ய விரும்புகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்கள் நடுவில் உலாவுவேன், உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இந்த வசனத்துக்கு கூடவே இன்னொரு வசனம் இருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம், 1 Kings chapter 6 verse 13. 1 ராஜாக்கள் 6:13. 1 ராஜாக்கள் 6:13 எடுத்த இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். உலாவுகிற தேவன் அப்படியே ஒரு உலாவிட்டு அப்படியே வெளியே போகிறவர் அல்ல. நம்ம வீட்டிற்கு யாராவது வருவார்கள், ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க, இல்லாவிட்டால் வந்து வாசல் நின்று கதவை தட்டுவாங்க. வாசலை திறக்கிறோம், உடனே ஒரு அழைப்பு கொடுக்குறோம், வாங்க 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 அப்படின்னு அழைப்பு கொடுக்குறோம். வந்து வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். உட்கார்ந்த உடனே உங்களுக்கு என்ன வேணும், காஃபியா, டீயா, ஜூஸா, என்ன வேணும்னு கேட்குறோம். சாப்பிட்டுட்டு இதை நாங்கள் கொண்டு வரோம், சாப்பிட்டுட்டே பேசுவோம்னு சொல்லுவோம். சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்துட்டு அவங்க போயிடுவாங்க. இவர் போகிற தேவன் இல்லை, வாசம் செய்ய வந்திருக்கிற தேவன். ஆமேன். நம்மோடு தங்கும்படியாய் வந்திருக்கிற தேவன், ஒவ்வொரு காரியத்தையும் உற்று கவனிக்கக்கூடியவராய் வந்திருக்கிறார். உலாவுகிறவர் உலாவிட்டு போவார், வாசம் செய்ய வந்திருக்கிறவர் அவர் உலாவி அங்கே வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் சொல்லுகிறேன், நினைத்துக் கொள்ளுங்கள், கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ என் ஜனமாய் இருப்பாய், நான் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பல விதத்தில் கைவிடப்பட்டு, இப்பொழுது கூட இந்த முதல் தேதியில் கூட கைவிடப்பட்டவர்களாய் நீ காணப்படலாம். ஆனால் கைவிடாத ஒரு ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார், உன்னிடத்தில் உலாவ வருகிறார், உன்னை நேசிக்கிறவராக இருக்கிறபடியால், உன்னில் அன்பு கூறுகிறவராக இருக்கிறபடியால், நீ அவருக்கு வேண்டும் என்கிறபடியால் இதோ வாசல் அண்டை நின்று தட்டி நீ கதவை திறந்தால் அவர் உன் தேவனாய் இருந்து உன்னோடு வாசம் பண்ணி உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். நீ அவர் ஜனமாய் மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம் நடுவிலே உலாவுகிற தேவன், நம் தேவனாய் இருக்கிறவர், நம் ஜனத்துக்கு
தம் ஜனத்துக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் குறித்து வருகிற வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இவ்வளோ நாளும் வாக்குத்தத்தத்தில் கொடுக்குற வாக்குத்தத்தத்தில் நம்ம தான் கேட்போம், ஆண்டவரே ஒரு வசனத்தை எடுத்தோன்னா, நான் உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ நம்ம என்ன கேட்போம்? ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாரும், என்னை ஆசீர்வதியும். இங்கே அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதுவும் வாக்குத்தத்தம் தான், இதுவும் வாக்குத்தத்தம் தான். இவர் தானாக முன்வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொடுக்கக்கூடிய ஆண்டு 2025 ஆண்டு. ஆமென். உள்ளுக்கு வந்த ஆண்டவர் மனுஷன் பார்க்கிறவனமாய் நம்ம பார்க்க மாட்டார். மனுஷன் எதை பார்க்குறான்? முகத்தை பார்த்து ஏதோ கதை சொல்லிட்டு போகிறான். கர்த்தர் பார்ப்பது இந்த இருதயத்துக்குள் போட்டிருக்கிற அந்த வேதனை, பாடு, பாரங்கள், கஷ்டங்கள், இவைகளை எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். வாக்குத்தத்தத்தை பாருங்க. வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற வேளையில் இப்படி தான் கொடுப்போம், இப்படி தான் செய்வோம், இப்படி தான் நடப்போம் என்று அல்ல. இங்கே வாக்குத்தத்தம் கர்த்தர் தருகிறார். நான் உன் நடுவில் உலாவ 1ஆம் தேதி வந்திருக்கிறேன். இந்த வருஷம் முடிவில் பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் வருவதற்கு ஆயத்தப்படுங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்க. எல்லாராலும் கைவிடப்பட்டு இருந்த ஒரு சூழ்நிலை மாறுகிறது. நீ இயேசுவே என்னை கைவிடாதிரும் என்று ஜெபித்தாய், அன்றைக்கு ஜெபித்தாய். இன்றைக்கு அதுக்கு பதில் கொடுக்க ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை எழும்ப பண்ண போகிறார். முடங்கி கிடந்தீங்க ஒரு மூலையில், நாதியற்றவர்களாய் காணப்பட்டீங்க, எல்லாராலும் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டிருந்தீங்க, பரியாசம் பண்ணப்பட்டிருந்தீங்க. உங்களுக்கு தெரிந்தவளும் தெரியாதவளும் அவனா அவளா என்று கேட்கக்கூடிய அளவில் உங்களை பற்றி துர்நாற்றங்களை மனிதர்கள் பரப்பினார்கள். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் பார்க்கல. நீ எனக்கு வேண்டும். ஆமென். பேசுகிறவன் பேசிட்டு போட்டும், சொல்கிறவன் சொல்லிட்டு போட்டும், அதை பற்றி நான் கவலைப்படலை. நீ எனக்கு வேணும், நான் உன் நடுவில் வாசம் பண்ண போகிறேன். ஆண்டவருக்கு ஒரு இடம் கொடுக்க ஆயத்தமா? ஆயத்தமா? ஆயத்தம் என்றால் ஒன்று செய்யுங்க, இன்னைக்கே போய் ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுத்துங்க. இந்த வீட்டுக்குள்ளே என் ஆண்டவர் வரணும். வீட்டுக்குள்ளே ஆண்டவர் வந்தாருன்னா அந்த வீட்டில் யாரும் நான் பெரியவன்னு சொல்லவே முடியாது. அவர்தான் அந்த வீட்டிற்கு பெரியவர். அவர் உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உங்களில் இருப்பவர் வாராரு. உங்களில் இருப்பவர் அவர் தான் பெரியவர், அவர் தான் தகப்பர். அவர் சொல்லத்தான் ஆகும், அவர் கட்டளை எடுத்தான் நிற்கும். எல்லாமே அவருக்கு பொறுப்பு. வேதத்தில் வசனம் இருக்கு இல்லையா, யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா, நம்ம சும்மா தான் அங்கே இருக்க போகிறோம். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சும்மா தான் இருக்க போகிறோம். ஜெபிக்க போகிறோம், பாட போகிறோம், துதிக்க போகிறோம். வாசம் செய்கிறவர் வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் அங்கே தங்குகிறார். இஸ்ரவேல் நடுவில் வாசம் பண்ணி அங்கே தங்குகிறார். அவர் உலாவுகிறவர் அங்கே தங்குகிறார். சில கிரியைகளை முதலாவது கர்த்தர் இந்த காரியங்களில் அகற்றும்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 52ஆம் அதிகாரம் ஏசாயா 52:2 முதல் பகுதியை நாம் வாசிப்போம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. கர்த்தர் வருகிறார், அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு, அவரை வரவேற்க நீ ஆயத்தப்படு. அவர் உன் நடுவில் உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார். ஏதோ ஒரு தூசி உனக்குள்ளால இருக்கு. உன் வஸ்திரத்தில் காணப்படலாம், உன் சரீரத்தில் காணப்படலாம், உன் வீட்டுக்குள் காணப்படலாம். அந்த தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. நீ எழுந்திரு. முதலாவது அந்த தூசி உனக்கு தேவையில்லை. தூசி அது அழிந்து போகும், அது காற்றடிச்சா போயிடும். அதை தூக்கி வெளியே போட்டுட்டு ரெண்டாவது என்ன செய்யணும்னா,
ஏசாயா 52:1, ஏசாயா 52:1, இயேசு வருகிறார். வருகிற வேளையில் அவரை வரவேற்க, எழும்பு, நீ எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, என் ஜனமே, உன் அலங்கார வஸ்திரங்களை, அந்த அபிஷேக வஸ்திரத்தை நீ உடுத்திக்கொள். இனி உன் வீட்டுக்குள்ளால விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வர முடியாது. ஏன்? இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் உலாவி வாசம் பண்ணுகிற அப்படினால எல்லாரும் பயந்து ஓட போகிறான். ஆமேன். ஒரு அசுத்தனும் ஒரு விருத்த சேதனம் இல்லாதவனும் உன்கிட்ட வர முடியாது, உன்னை பார்க்க விரும்ப மாட்டான். ஆண்டவரை, உன்னை பார்க்கிறவன் அவன் ஆண்டவரை பார்ப்பான். அவர் உன்னோடு கூட வருவார். அவன் ஆண்டவரை பார்க்கிற வேளையில் அந்த பயமும் திகிலும் அவனை பிடித்து கொள்ளும், அந்த நடுக்கமும் அவனை பிடித்து கொள்ளும். அவன் உன் பக்கம் வரவே முடியாது. முதலாவது தூசியை உதறிவிட்டு நீ எழுந்திரு, எழும்பி வல்லமையை தரித்துக்கொள். அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்க, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை நீ தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். வல்லமையானவர் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நீ வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள். வேதத்தில் அலங்கார வஸ்திரம்னா எது தெரியுமா? ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை நீ உடுத்திக்கா. நான் உன்னை ரட்சித்தேன் இல்லை, நீ உடுத்திக்கா. ஆனால் விருத்த சேதனம் இல்லாதவன் இருந்தான், உன் வீட்டில் வந்தான், அசுத்தம் உன் வீட்டில் வந்தான், இனி அவன் வர முடியாது. நீ உடுத்திருக்கிறது ரட்சிப்பின் வஸ்திரம், உனக்குள் இருக்கிறது என்னுடைய வல்லமை. இந்த ரெண்டும் இருக்கிற வேளையில் மூன்றாவதாக நான் உன் நடுவிலே உலாவி உன் நடுவிலே வாசம் பண்ணி நீ என் ஜனமாய் இருக்க, நான் உன் தேவனாய் இருக்க உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையான காரியங்களை, வல்லமையான காரியங்களை, அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் நினைவுகளும் அல்ல அல்ல. எதை நம்ம நினைச்சாலும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் அதிகமான காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. எனக்கு அந்த வசனத்தை மறக்க முடியலை. அதிகமான வீட்டிலையும் அதை மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பேன். என்ன? வீட்டிலையும் அதை மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பேன், சபையிலையும் அதான் சொல்கிறேன். அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. இன்றைக்கு கூட காலையில் அதிகாலை விட எழும்பி ஜெபம் பண்ணும்போது அந்த அதிகமான கிருபைக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது என்ன கிருபைன்னு எனக்கு தெரியலை, ஆனால் நீர் கொடுக்க போகிறீர், அதை வாங்கிக்கொள்ள நான் ஆயத்தமாக வேண்டும். ஆமேன். அவர் கொடுக்கிற வேளையில் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு சொல்லுகிறேன், பல காரியங்களுக்காக நீங்கள் காத்திருந்தீங்க. கழிஞ்ச வருஷத்தில் பல காரியங்களுக்காக காத்திருந்தீங்க. ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. வசனத்தை வைத்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. அது ரெட்டிப்பான காரியமாய் கர்த்தர் நடத்தப் போகிறார். ஒன்றை கேட்டிருப்பீங்க, ஒன்றை கொடுத்து என் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும் வேண்டாம். நான் ரெட்டிப்பான நன்மையினால் நிரப்புகிற தேவன், நிரப்புகிற தெய்வம். அவர் ரெட்டிப்பான நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குகிற தெய்வம். ஒன்று தான் கேட்டிருப்பீங்க, அவர் ரெட்டிப்பா. எப்போவுமே ஆண்டவருக்கு வசனத்தை பாருங்கள், அங்கே ரெட்டிப்பாக தான் இருக்கும். அவருடைய வார்த்தையை பாருங்கள், ரெட்டிப்பாக தான் இருக்கும். அவருடைய செய்கையை பாருங்கள், அங்கே ரெட்டிப்பாக தான் இருக்கும். ரெட்டிப்பான நன்மையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏன்னா கூப்பிட்றது எப்படி கூப்பிட்றோம்? அப்பான்னு தானே கூப்பிடுறோம், பிதாவேன்னு தானே கூப்பிடுறோம், தகப்பனேன்னு தானே கூப்பிடுறோம். கல் நெஞ்சம் படைத்த தகப்பனே இறங்குவான் என்றால் அந்த பரிசுத்தர் நமக்கு இறங்க மாட்டாரோ? ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கழிந்த வருஷம் காத்திருந்த காரியங்கள் ஒன்றும் எனக்கு கிடைக்கல. கொஞ்சம் போல கிடைச்சிது, கொஞ்சம் போல கிடைக்கல. என் அதனால் நான் மனம் சோர்ந்து போனேன். ஆனால் இப்போது அந்த காத்திருந்த காரியங்களை தட்டி எழுப்பி விசுவாசிக்க வைக்கிறார். வாசிங்க, எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஒரு அருமையான வார்த்தை இது. ஏசாயா 40:31 மனப்பாடத்தில் இருக்க வேண்டியது. ஐசாயா சாப்டர் 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
புது பலன் அடைந்து 2025 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த அதிகாலை வேளையில் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு 5 ஆசீர்வாதம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற, இப்போ புதுபலன் அடைய போகிற, கழுகுகளை போல செட்டைகளை அடிப்ப நீ எழும்புவாய். ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிற, நீ எழும்புவாய். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருக்கிறபடினால, நீங்கள் அவர் ஜனமாய் இருக்கிறபடினால கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. மரித்து போகல, நீ சோர்ந்து போயிருக்க, நீ இளைப்படைந்திருக்க. வசனம் சொல்லுகிறது, செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இனி இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் இழப்படையது. சோர்ந்து போயிருக்க, இனி அவன் வாழ்க்கையில் வரவே வராது. ஏதோ ஒரு காரியத்துக்காக எங்கே போகிற, நடந்து 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 இளைப்படைந்து போச்சு, கிடைக்கல. ஏதோ ஒரு காரியத்துக்கு யாரையோ தேடி போகிற, சோர்ந்து போயிருக்கிற, இனி இது அவ்வளவுதான், இனி கிடைக்காது, சோர்ந்து போயிருக்கிறான். ஆண்டவர் விடமாட்டார். ஆண்டவருங்க, நாம் அவருடைய ஜனமாக இருக்கிறபடினால் நான் உங்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னவர். அவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு காத்திருக்க, நீ புது பலனை உனக்கு நான் தரப்போகிறேன். கழுகுகளை போல நீ செட்டைகளை எடுத்து எழும்ப போகிற, இனி நீ இளைப்படைய மாட்டாய், நீ சோர்ந்து போக மாட்டாய். நீ என் ஜனம். ஆண்டவர் பார்க்காரு. நம்ம இழப்படைஞ்சி நம்ம சோர்ந்து போனோன்னா பார்க்குறவன் என்ன சொல்லுவான், இவன் ஆண்டவருக்கு அப்படிலையா, இவன் இப்படி இழப்படைஞ்சிருக்கான், சோர்ந்து. ஆண்டவர் தான் குற்றப்படுத்துவான், உலகத்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி அல்ல, நீ இளைப்படைய மாட்டாய். 2025 நீ இளைப்படைய மாட்டாய், நீ சோர்ந்து போக மாட்டாய், நீ எங்கேயும் ஓடி போக மாட்டாய். ஏன்னா நீ என் ஜனமாக இருக்கிற அப்படின்னால நான் உன்னோட கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை உயர்த்த போகிறேன். நீ எழும்புகிற காலத்துக்கு நீ வந்திருக்கிற. நீ எழும்ப வேண்டும். உன் குடும்பத்தில் நீ எழும்ப வேண்டும். நீ வேலை செய்கிற ஸ்தலத்தில் நீ எழும்ப வேண்டும். உன் பெற்றோர் மத்தியில் நீ எழும்ப வேண்டும். உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் நீ எழும்ப வேணும். நீ காத்திருந்த உனக்கு ஒரு புது பலனை, அது உன்னதத்தின் பலனாய் நான் உனக்கு தருகிறேன். மாம்சத்தின் பலன் அல்ல, அது உன்னதத்தின் பலனாய் நான் உனக்கு தருகிறேன். நீ கழுகுகளை போல சட்டைகளை அடித்து, கழுகுகளை போல சட்டைகளை அடித்து, கழுகு எழும்புகிற வேளையில் சட்டைகளை அடிக்குமாயின் அதை சுற்றி இருக்கிற இடத்துல கீழே கிடக்கிற தூசி எல்லாம் பறந்து போகும். ஆமேன். நீ சட்டைகளை அடிக்கிற வேளையில் உன்னை சுற்றி இருக்கிற தூசிகள் எல்லாம் அப்படியே எங்கேயோ பறந்து போகும். எழும்பாயத்தமாக இருக்கீங்களா? எழும்புவீங்களா? எனக்கு பிரகாசிக்கணும், எனக்கு சபை பிரகாசிக்கணும், சபையில் இருக்க மக்கள் பிரகாசிக்கணும். நீங்கள் எழும்பணும், நீங்கள் பிரகாசிக்கணும். நீங்கள் உங்களுக்கு இளைப்போ சோர்வோ வரக்கூடாது. ஏனென்றால் அவர் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருக்கிறபடினால், நீங்கள் அவர்கள் ஜனமாக இருக்கிறபடினால நான் கைவிட மாட்டேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஒரு சில காரியங்களை கர்த்தர் தந்த ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். இது ஆசீர்வாதமான வார்த்தையை தான் தந்திருக்கிறாரு. இந்த ஆண்டு எளியவன், ஏழைகள் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறார். இது அந்த புழுதியில் கடந்து, குப்பையில் கடந்து வேதனைப்படுறவங்களுக்காய் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. உன் பெருமூச்சை கர்த்தர் பார்க்கிறார். அந்த பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். உன்னை காத்து சுகமாய் தங்க பண்ண போகிறார். தூக்கத்திலையும் பெருமூச்சு, சும்மா இருந்தாலும் பெருமூச்சு, ஏங்கி ஏங்கி பெருமூச்சு. இது மாறப்போகிறது. கர்த்தர் உன்னை சுகமாய் தங்க பண்ண போகிறார். இன்னும் ஒன்று, உன்னை கொள்ளையிடுகிறவன் கைக்கு தப்புவித்து, நன்றாய் கவனித்துக்கொள்ள, கொள்ளையிட்டாங்க,
கொள்ளையிட்டது என்ன? உங்களையே கொள்ளையிட்டாங்க. வேதத்தை படிக்க விடாமல், ஜெபிக்க விடாமல், ஆண்டவரை தேட விடாமல் கொள்ளையிடப்பட்டு உங்கள் பொருட்களை கொள்ளையிட்டாங்க. பொய் சொல்லி ஏமாற்றி உங்கள் பொருட்களை கொள்ளையிட்டாங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொள்ளையிடுகிறவன கைக்கு உன்னை தப்புவித்து உன்னிடமிருந்து கொள்ளையிடப்பட்ட அத்தனை பொருட்களையும் கர்த்தர் பல மடங்காய் திரும்பி கொடுக்க போகிறார். பல மடங்காய் திருப்பி கொடுக்க போகிறார். என்னென்ன காரியங்களுக்காய் உங்களை ஏமாற்றி கொள்ளையிட்டாங்களோ, பணத்தினால இல்லாவிட்டால் வேறு சில காரியத்தினால உங்ககிட்ட பொருட்களெல்லாம் கொள்ளையிட்டிருக்கலாம். ஆண்டவருக்குரிய காரியங்களில் ஆண்டவரை நெருங்க விடாமல் அந்த கிரியைகளையும் அவங்க கொள்ளையிட்டிருக்கலாம். அதிலிருந்து கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து உங்களை மீட்டு அவைகளை திரும்பி கொடுக்கிறாராம். திருப்பி கொடுக்கிறாராம். அதிகாரத்துக்கும் பெருமைக்கும் துஷ்டத்தனத்திற்கும் இதோ கர்த்தர் உங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவித்து உனக்கு நேரிட்டதை உன் சத்துருவுக்கு திரும்ப கொடுக்கிறார். உன் சத்துருவுக்கு திரும்ப கொடுக்கிறார். இது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை, தீர்க்க தரிசனமாய் கொடுத்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதிகாரத்துக்கும் பெருமைக்கும் துஷ்டத்தனத்திற்கும் இதோ கர்த்தர் அவைகளிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கு நேரிட வைத்த சத்துருவுக்கு அதை திரும்ப கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த ஆண்டிலே உனக்கு ஒரு பலனாய் வருகிறார். உனக்கு பலனாய் வந்து உன்னை ஸ்திரப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தால் சொல்லுகிறேன், ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். ரட்சிப்பின் தேவனுக்குள் அகமகிழ்ந்து கலைகூறும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். மகிழ்ச்சியோடு, துதிகளோடு, ஸ்தோத்திர பலிகளோடு கர்த்தருக்கு முன்பாக வாங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்வாய். இயேசுவின் நாமத்தினால மறுபடியும் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லுகிறேன். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். லேவியராகமம் 26:12. நீ எழும்பினால் பிரகாசிப்பாய். நீ எழும்பினால் தேவனுக்கு முன்பாய் எழும்பினால் நீ ஸ்திரப்படுவாய். நீ எழும்பினால் கர்த்தர் தம்முடைய உன்னதத்தின் பலனை உனக்கு கொடுப்பார். நீ கர்த்தருக்குள் அகமகிழ்வாய். இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதம் உங்கள் எல்லார் மேலும் இறங்கட்டும். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். ஆண்டவர் உங்கள் நடுவில் உலாவ வரும்போது அமைதியாவாக இருப்பீங்க. உங்களை சுற்றிலும் ஆண்டவர் வரும்போது நீங்கள் அமைதியாவாக இருப்பீங்க. எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க தானே. உங்கள் நிலைமை, உங்கள் பிள்ளைகளுடைய நிலைமை, உங்கள் புருஷனுடைய நிலைமை, உங்கள் பேர பிள்ளைகளுடைய நிலைமை, உங்கள் வீட்டின் நிலைமை, உங்கள் வேலையின் நிலைமை, உங்கள் வருமானத்தின் நிலைமை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லத்தானே செய்வீங்க. சொல்லுங்களேன். கர்த்தர் இந்த திருச்சபையில் இருக்கிறாரே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறாரே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன்னோடு இருக்கிறாரே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் அருகில் இருக்கிறாரே. நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம், உன்னை கொள்ளையிட்டிருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பெருமூச்சை எல்லாவற்றையும் இழந்து நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு எல்லாரும் உண்டு, ஆனால் இப்போ யாரும் இல்லாத ஒரு அனாதையாய், ஒரு திக்கற்றவளாய் இருக்கிறேன், எனக்கு யாருமே கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, என் கருத்தை பிடித்து கொள்ளும் ஆண்டவரே, என் கருத்தை பிடித்து வழி நடத்த, எனக்கு முன்பாக நின்று எனக்கு ஆலோசனை கொடுக்க ஆண்டவரே ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, துஷ்டன் வருகிறான், ஆண்டவரே துன்மார்க்கன் வருகிறான். கர்த்தாவே, விருத்த சேதனம் இல்லாமல் எனக்கு எதிராக எழும்புகிறான். ஆண்டவரே, அசுத்தன் எழும்புகிறான். கர்த்தாவே, எனக்கு எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை தாரும். இந்த 2025 ஆண்டில் நான் எழும்பணும். யாருக்கு அந்த தீர்மானம் இருக்கிறதோ,
நீங்கள் புதுபலன் அடைவீங்க. நீங்க புதுபலன் அடையணும். நீங்கள் செட்டைகளை அடிக்கணும். நீங்க எழும்பணும். நீங்க கர்த்தருக்கு காத்தீர்கள். இனி இளைப்போ சோர்வோ உங்களை அணுக முடியாது. ஏனென்றால் உங்கள் நடுவிலே அவர் உலாவி உங்கள் தேவனாயிருக்கிறார். உன்னை அறிந்தவர். சொந்த புருஷன் கூட உன்னை அறிந்திருக்க முடியாது. மனைவி கூட அறிந்திருக்க முடியாது. உற்றார் உறவினர் பெற்ற தாய் தகப்பனோ உன்னை அறிந்திருக்க முடியாது. கர்த்தர் உங்களை அறிந்தவர். தாயின் கருவிலே உங்களை கண்டவர். இம்மட்டுமாய் உங்களை நடத்தினவர் சொல்லுகிறார். நீ புது பலன் அடைவாய். நீ கழுகளைப் போல செட்டைகளை அடிப்பாய். நீ எழும்புவாய். நீ தூசியை உதறிவிட்டு எழுந்திருந்தால் அங்கே ஆசீர்வாதமும் மேன்மையும் வருகிறது. இதோ கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு மகளே, எழும்பு மகனே, அந்த கிரிகளை கீழே போட்டு மிதித்து விட்டு நீ எழும்பு. இதோ உன் வல்லமை நீ தரித்துக்கொள். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எங்கேயோ இருக்கிறது. ஓடி போய் அந்த வஸ்திரத்தை எடுத்து உடுத்திக்கொள். அந்த ரட்சிப்பின் வாசனை வெளியே வரணும். அந்த ரட்சிப்பின் வல்லமை விளங்கணும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள். கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தர் கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். எந்த மனுஷனும் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறானோ அந்த மனுஷன் நிமித்தமாக நீ ஏமாற்றப்படுவாய். எந்த மனுஷனும் மனுஷன் நான் உங்களை விட்டுவிட மாட்டேன்னு சொன்ன அவன் விட்டு அவன் எங்கேயோ ஓடி இருப்பான். தனிமை, வறுமை, அநியாயம், அக்கிரமம். இன்னைக்கு சொல்லுகிறேன், அத்தனை பேருக்கு முன்பாய் நீ எழும்பி பிரகாசிக்க போகிறாய். நீ அவர்களை பார்க்காதே. உன் மத்தியில் உலாவுகிற தேவனை பார், ஆண்டவரை பார். அவர் உன் தேவனாய், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்துடாதே. சர்வ அதிகாரம் படைத்தவர் என்பதை நீ மறந்துடாதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். 2025 ஆண்டை காணும்படியாய் செய்தவர் உன்னோடு வருகிறார். அவர்தான் இந்த ஆண்டை உனக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். உலகம் பலவிதமான காரியங்களை செய்யும். நீ அதை பார்க்காத. அவர் எனக்கு தேவனாயிருக்கிறார். நான் அவருடைய ஜனம். தம்முடைய ஜனத்தை அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். இந்த புதிய ஆண்டுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த புதிய வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று வாக்கு கொடுத்தீரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஜனமாய் வந்திருக்கிறேன். எங்கள் தேவனே, எங்கள் நடுவிலே உலாவி வாசம் பண்ணும்படியாய் நீர் ஆயத்தமாய் வந்திருக்கிறீரே. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே, வரவேற்கிறோம் ஆண்டவரே. வாசல் படியில் நின்று தட்டுகிற அந்த கதவின் சத்தத்தை கேட்டோம் ஆண்டவரே. இந்த தேவ செய்தியின் மூலமாய் என் இருதயத்தின் கதவை தட்டுகிற என் ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன் ஆண்டவரே. உமக்கு முன்பாய் ஆண்டவர் இந்த இருதயத்தை திறந்து என்னை அர்ப்பணிக்கிறேன். எங்கள் இல்லத்தை திறந்து அர்ப்பணிக்கிறேன். பாரும் ஆண்டவரே, பாரும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, நீர் கிருபை உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் மனது உருகுகிறவர். ஆண்டவரே, தங்கி தாபரித்து இன்றிலிருந்து படிப்படியாய் என் ஜனம் கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிற என் ஜனம் கழுகுகளைப் போல ஆண்டவரே புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்பும்படியாய் ஒரு உன்னதத்தின் வல்லமை அவர் மேல் இறங்கி வருவதாக. உன்னதத்தின் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக. இதோ செட்டையை அடிக்க ஆரம்பித்து விட்டால் ஆண்டவரே, அவனுக்கு கர்த்தர் ஒரு புது பலனை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எழும்பும்படியான ஒரு வல்லமையை ஊற்றி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எழும்புகிறவர்கள் பிரகாசிப்பார்கள் ஆண்டவரே, பிரகாசிப்பார்கள் ஆண்டவரே. சத்துரு வெட்கப்பட்டு தலைகுனிந்து ஓடும்படியாய், அசுத்தன் வெட்கப்பட்டு தலைகுனிந்து ஓடும்படியாய், விருத்த சேதனம் இல்லாத துஷ்டன் தலைகுனிந்து ஓடும்படியாய் என் ஜனத்தை நீர் காத்து வழி நடத்தப் போகிறீர். அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த 1ஆம் தேதி மனமகிழ்ச்சியோடு கர்த்தாவே உம்முடைய சமூகத்து முன்பாய் ஜெபிக்கிற, காத்திருக்கிற, ஆண்டவர் உம்மை தேடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தின் மழை உம்முடைய பிள்ளைகளுடைய இல்லங்களிலும்
உள்ளங்களிலும் இறங்கட்டும் கர்த்தாவே. வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு சிரசின் மீது வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். லேவியராகமம் 26:12, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டவரே, சொந்தமும் பந்தமும் உம்முடைய இரத்தத்தாலே உருவாகிறது. ஆண்டவரே, அந்த இரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஜனத்தை கர்த்தர் வழிநடத்தி ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்த தேவனுக்கு முன்பாய் வந்திருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.